இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. அவங்க உடலை வச்சுட்டு இப்போ மருத்துவ மாணவர்கள் படிக்கிறாங்களா, அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க, எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க, இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? அவங்க வந்து அந்த உடற்கூறு ஆய்வுகள் எல்லாமே அவங்க செய்வாங்க. அவங்க வந்து ப்ராக்டிக்கலாகவே அதை வந்து படிப்பாங்க. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய உடலை வந்து மருத்துவ மாணவர்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம், பாடமாக படிப்பதற்கு பயன்படுத்திக்கிட்டோம். அதாவது அந்த உடலை எரிச்சிடுவாங்க, இல்லை புதைச்சிடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் இறந்த பின்னும் தன்னுடைய உடல் வந்து யாருக்காக பயன்படுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து தன்னுடைய உடலை வந்து தானமாக கொடுத்துருக்கிறார். யாருக்கு? மாணவர்களுக்காக. அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு பாடமாக பயன்படுத்தும், அப்போ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பாடமாக பயன்படுத்தும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. அந்த எண்ணத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்த விதமாக அவருடைய உடலை வந்து அரசாங்கம் வந்து காலத்துக்கும் பாதுகாக்கலாம். ஏன்னா இப்போ இவருடைய உடல் இங்கே இருக்கிறது, இதை சுற்றி அவரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மணிமண்டபமோ ஏதோ கட்டணும் அப்படின்னா வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் சரி, வரக்கூடிய தலைமுறைக்கும் சரி, இப்படி ஒரு மாமனிதர் இருந்திருக்கிறாரு, அரசியலில் சுத்தமாக இருந்திருக்கிறாரு, நேர்மையாக இருந்திருக்கிறாரு, அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறந்த மரியாதை இன்னைக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு எம்எல்ஏஸ்க்கும் கிட்டையும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய வாட் இஸ் யுவர் ரோல், என்னென்னலாம் நீங்கள் செய்யணும், வாட் ஆர் த ரோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு, சட்டசபைக்கு போகிறது மட்டும்தான் வேலையா, இல்லை டெய்லியும் உங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணுமா, இதெல்லாம் கேட்டாலே எத்தனை பேருக்கு அதை சொல்ல தெரியும்னு எனக்கு தெரியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கிற அன்றைக்கி என்ன சொன்னாங்க, நான் ஒன்றும் தேவதூதர் கிடையாது, ஏன்னா நீங்கள் இவ்வளவு தூரம் என்னை வந்து நீங்கள் ஒரு பில்டப்லாம் பண்ணாதீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் வரக்கூடிய தலைமுறையிலையாவது இந்த பணி என்னன்றதை சரியாக தெரிஞ்சுட்டு அதை வந்து கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் முனைப்பு காமிக்கணும். கண்டிப்பாக அதை விட்டுட்டு நான் வந்து சம்பாதிக்கிறேன், உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கமிஷன் வாங்கி நான் வந்து சாப்பிட்றேன், சம்பாதிக்கிறேன். அதாவது எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து பிஸ்னஸ் கிடையாது, பியூர்லி சர்வீஸ் ஓரியன்டட். இல்லை, இது கெத்து கிடையாது. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசாங்கம் செவிச்சாச்சுன்னா மக்களுக்காகத்தான், மக்களுக்கு பயந்து தான். இவ்வளவு மக்கள் இங்கே கூடுறாங்க, இவ்வளவு மக்கள் இங்கே வந்து சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் மத்திய அரசாங்கம் அன்னைக்கு செவிச்சு வாய்த்தது. இன்றைக்கும் மத்திய அமைச்சரை வந்து அந்த அவரை வந்து ராஜினாமா பண்ண வைத்ததுக்கான காரணமும் மக்கள் சக்திக்கு பயந்து தான், தர்மேந்திர பிரதான். அதே அடிப்படையில் இன்றைக்கு நீட்டுக்கும் தமிழ்நாடு அரசு வந்து விலக்கு கேட்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிமோட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பல பேர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க இறந்த உடனே அவங்க உடலை வந்து மெடிக்கல் காலேஜுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அவங்க வந்து தானம் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மிக மூத்த அரசியல் தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அவருடைய உடலையும் தானம் பண்ணாங்க. அவங்க உடலை வச்சுட்டு இப்போ மருத்துவ மாணவர்கள் படிக்கிறாங்களா, அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க, எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க, இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த அனட்டாமி வந்து அவங்க பாடமாக படிக்கும் பொழுது அவங்க வந்து அந்த உடற்கூறு ஆய்வுகள் எல்லாமே அவங்க செய்வாங்க. அவங்க வந்து ப்ராக்டிக்கலாகவே அதை வந்து படிப்பாங்க. அந்த சர்ஜரி அவங்க ஒவ்வொருத்தருமே அதை பண்ணி அதை வந்து அந்த ஆராய்ச்சி செய்து தான் அந்த மெடிக்கலை வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அது 4.5 years அந்த ப்ராக்டிக்கல், அந்த எக்ஸாம், அந்த தியரி 1 year வந்து அவங்களுக்கு இப்போ வந்து இன்டர்ன்ஷிப். அந்த முன்னாடி ஹவுஸ் சர்ஜன் சொல்லுவோம், இப்போ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம், பெய்டு இன்டர்ன்ஷிப். 26,000 சம்திங் அவங்களுக்கு அந்த சேலரி கிடைக்கும். இப்போ என்னன்னா, இந்த உடற்கூறாய்வு, இந்த மாதிரியான இந்த உடல்கள், இப்படி தானமாக கொடுக்கக்கூடிய உடல்கள், இதை வந்து அவங்க அந்த படிப்புகளுக்காக பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து ஒரு விஷயம். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய உடலை வந்து மருத்துவ மாணவர்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம், பாடமாக படிப்பதற்கு பயன்படுத்திக்கிட்டோம். அதாவது அந்த உடலை எரிச்சிடுவாங்க, இல்லை புதைச்சிடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் இறந்த பின்னும் தன்னுடைய உடல் வந்து யாருக்காக பயன்படுத்தும், மக்களுக்காக வாழ்ந்தார் 100 வருஷம். ஒரு உன்னதமான மனசு. அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதம். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு பப்ளிக் நோட்டபிள் பர்சன். அவர் வந்து ஒரு எளிமையா தான் வாழ்ந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ரொம்ப எளிமையா அவரை பத்தி நம்ம வந்து எல்லாத்துக்குமே நமக்கு சொல்லாமலே நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து தன்னுடைய உடலை வந்து தானமாக கொடுத்திருக்கிறார். யாருக்கு? மாணவர்களுக்காக. அது ஒரு உன்னதமான ஒரு எண்ணம், போற்றுதலுக்கான ஒரு எண்ணம்.
இப்போ நமக்கு நம்ம பேசி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதற்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு பாடமாக பயன்படட்டும், அப்போ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பாடமாக பயன்படட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அந்த எண்ணத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்த விதமாக அவருடைய உடலை வந்து அரசாங்கம் வந்து காலத்துக்கும் பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுச்சு. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் அந்த உடலை பொதுவாக வைத்திருப்பார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை வந்து உடற்குறாய்வு மற்ற பாடங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அரசாங்கம் நினைத்தால் அவருடைய உடலை வந்து சவேரியார் அவர்களெல்லாம் பாதுகாத்து வைத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துக்கும் அவரை வந்து பாதுகாத்து ஒரு பாடமாக, ஒரு அரசியல் பாடமாக, ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு பாடமாக, ஒரு எளிமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக. ஏன்னா இப்போ இவருடைய உடல் இங்கே இருக்கிறது, இதை சுற்றியும் அவரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மணிமண்டபமோ ஏதோ கட்டணும் அப்படின்னா வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் சரி, வரக்கூடிய தலைமுறைக்கும் சரி, இப்படி ஒரு மாமனிதர் இருந்திருக்கிறாரு, அரசியல்ல சுத்தமா இருந்திருக்கிறாரு, நேர்மையா இருந்திருக்கிறாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை பார்த்துருக்கோம். ஜனாதிபதியாக ஒரு டிஆர்டிஓல ஒரு பெரிய சயின்டிஸ்ட், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் விஷயத்துக்கெல்லாம் ஒரு முன்னோடி அவர் தான். வந்து அவருக்கு அன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஒரு பெரிய கிரவுன் மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை கொடுத்தாங்க. அந்த பிரசிடென்ட்னா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ரோல் மாடலா வந்து அப்துல் கலாம் ஐயா இருந்தார்கள். அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறந்த மரியாதை இன்னைக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ராமேஸ்வரத்துல இன்னமும் அவருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது, நினைவு இருக்குது. மாணவர்கள் கிட்ட இன்னைக்கு அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே இன்னைக்கு விங்ஸ் ஆஃப் ஃபயர் இன்னைக்கு வரைக்கும் அது எப்பேற்பட்ட புத்தகம் சார். நிச்சயம் அவருடைய பேச்சுக்களும் சரி, எல்லாமே சரி, அவ்வளோ ஒரு உத்வேகத்தை எல்லாத்தையும் கொடுக்கும், ஒரு பாடமா இருக்குன்னு பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம வந்து இப்போ நல்லகண்ண ஐயார்கள் வந்து நம்மளுடைய இப்போ சமகாலங்களில் நம்ம பார்த்த வாழ்ந்த ஒரு மனிதர். இது ஒரு வாய்ப்பு அரசாங்கம் நமக்கு என்ன. கண்டிப்பா சார். இது வந்து நம்ம தாவேக்கா திரு விஜய் அவர்கள் முதல்ல அதுக்கு முன்னாடி தாவேக்கா தலைவராக இருந்தாரு. அவரு போய் அங்கே போய் மரியாதை செலுத்தினார். இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு. அவங்க கூட்டணியிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் வைக்கலையே. இல்ல அது வைக்கல. இப்ப நானும் ஒரு சிலர்கிட்ட நான் பேசினேன். அவங்க கிட்ட பேசும் பொழுதே அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து எடுத்துட்டு போகல. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு போய் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்தால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமா இருக்கும். முதல் பாடம் அரசியல்வாதிகளுக்கு நாம சுத்தமா இருக்கணும். இப்படி ஒரு மனிதர் இருந்தாரு. ஆனா அவர் வந்து கிட்டத்தட்ட தேர்தல்களை சந்திச்சிருக்கிறார். ஆமா, கோயம்புத்தூர்ல இருக்கிறார், எம்பி எலெக்ஷன் இருக்கிறார். அன்றைக்கு வந்து திமுக பாஜக கூட்டணி. ஆமா, எம்பி எலெக்ஷன்ல அவர் இருக்கிறார். ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஜெயிச்சாங்கன்னு பாக்குறோம். அப்ப அவர் நினைத்திருந்தால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்திருக்க முடியும் அவரால். ஏன்னா இப்ப வந்து ஒரு எம்பியில நின்றுருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ நின்றுருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா அவர் வந்து ஒரு எளிமையா கடவுள். கண்டிப்பா. ஆக்சுவலா இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி ஏன் உதிச்சுதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, இது அவர் மேல உள்ள ஒரு என்ன சொல்றது, இப்படி நேர்மை, இப்ப எளிமை, நேர்மை, எளிமை. சார் இப்ப எளிமைன்னா நீங்க உங்க காசுல நீங்க வந்து ஆடம்பரமா இருக்கலாம், தவறே இல்லை. நீங்க மக்களுடைய ஒரு சொத்துல, மக்களுக்கு உண்டான ஒரு பணத்துல நீங்க வந்து பொன்மாணிக்கவேல் சார் சொல்லுவாங்க, சம்பளத்தோட ₹1 பாக்கெட்ல இருக்கக்கூடாதுன்னு. அவரு நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். அவ்வளோ நேர்மை. சம்பளத்தை விட எனக்கு ₹1 வந்து பாக்கெட்ல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பாரு. அந்த மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டதுல கலாம் ஐயா அவர்கள் போன்று நல்லகண்ண ஐயா அவர்கள் நம்ம சொல்லணும். அவங்க வந்து ஒரு நேர்மையினுடைய ஒரு சிகரமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த மரியாதையை வந்து அரசாங்கம் செய்யணும். அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்றதை விட இது வந்து தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்லாம் அதை பார்க்கணும். கண்டிப்பா சார். இப்போ மாணவர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் புது சிலபஸ்லாம் உருவாக்குறாங்க மாநில அரசு தரப்புல இருந்து. நல்லகண்ண ஐயா பத்தி பாடமாகவும் அதில் வைக்கலாங்க. அது பண்ணலாம் இல்லையா? ஒரு இப்போ வந்து சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்றத இப்போ பாடத்திட்டத்திலே கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு பாலிடிக்ஸே நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போல்லாம் வந்து ஆசிரியர்கள் தரப்புலேயே நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாருமே அரசியல் ஒரு சாக்கடை, அது பக்கத்துல போகாதீங்க, அது வந்து அப்படின்ற மாதிரி பேசுவோம். அரசியல்வாதியா அவங்க வந்து ஒஸ்ட் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து அப்பெல்லாம் ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து, பள்ளியில இருந்தே அதை உருவாக்குறாங்க. அரசியல் பள்ளிக்கூட அரசியல் பேசாதீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அப்படி அதெல்லாம் தாண்டிட்டு அரசியல் அப்படின்றது அப்படின்னா நீங்க அந்த சம்பளத்துக்கு மட்டும் வேலை பாருங்க. ஒரு எம்எல்ஏ இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1+ lakh சேலரி, அந்த சேலரிக்கு நீங்க வேலை பாருங்க. ஆஃப்டர் உங்களுக்கு அந்த இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வரப்போகுது லைஃப் லாங். அந்த சம்பளத்துக்காக மட்டும் நீங்க வேலை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு என்ன வேலைன்றது தெரியும். கண்டிப்பா சார். நீங்க என்ன இல்லை சார், நீங்க ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒவ்வொரு எம்எல்ஏஸ்கிட்டும் கிட்டையும் போயிட்டு நீங்க உங்களுடைய வாட் இஸ் யுவர் ரோல், என்னென்னலாம் நீங்க செய்யணும், வாட் ஆர் த ரோல்ஸ் இருக்கு உங்களுக்கு.
சட்டசபைக்கு போகிறது மட்டும்தான் வேலையா, இல்லை டெய்லியும் உங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் கேட்டாலே எத்தனை பேருக்கு அதை சொல்ல தெரியும்னு எனக்கு தெரியல. இது பல பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக அது அதை பற்றி உண்டான ஒரு 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 சிலபஸோ ஒரு ரிசர்ச்சோ ஒரு பாடமோ இங்கே யாருக்கிட்டையுமே இல்லை. இல்லை சார், இந்த இன்டர்வியூ அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றது யாரு கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷனே கேட்கணுன்றீங்களா? இல்லை, எலெக்ஷன் கமிஷனும் கேட்கணும். நம்ம யார் சார்? நம்ம ஒரு பப்ளிக் தானே, நம்ம கேட்கலாம் இல்லையா? நம்முடைய எம்எல்ஏக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஓகே சார். இல்லை சார், ஒரு பேச்சு கேட்குறேன். இப்போ உங்கள் தொகுதியிலேருந்து ஒரு எம்எல்ஏ பல பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல கட்சியில் இண்டிபெண்ட்டாகவே நிற்கிறாங்க. அவங்களை எப்படி இன்டர்வியூ எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஐடியா என்ன சார்? சார், நீங்கள் இப்போ எம்எல்ஏ ஆகும்னு நினைக்கிறீங்க. ஓகே சார், நீங்கள் உங்களுக்கு எம்எல்ஏவுடைய ரோல்ஸ்லாம் என்னென்னு தெரியுமா? அதாவது வந்து இப்போ சொல்கிறோம் நம்ம இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்றீங்க. என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உங்களுடைய பணிகள்லாம் என்னென்ன தொகுதி மக்கள்கிட்ட சொல்லுங்கள். தொகுதி மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இதை சொல்லலாம். ஒன்று, எதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த தப்பெல்லாம் செய்தால் என்னென்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமான விஷயம் அது. என்னென்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இதை பற்றி உள்ள அவேர்னஸ் அவங்களுக்கும் இல்லை, பப்ளிக்குக்கும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அரசியல்வாதினா ஒரு பந்தா பண்ணுறது, ஒரு கெத்தா இருக்கிறது. இன்னமும் அந்த மைண்ட் செட் இருக்கு. அந்த மைண்ட் செட் இருக்கு. வண்டிக்கு முன்னாடி ஒரு கொடியை கட்டிடுறது. கொடியை கட்டிட்டா நான் பாட்டு வந்து டோல்கேட்டில் பேமெண்ட் போயிட்டே இருக்கலாம், யாரும் ஹார்ன் அடிச்சுட்டே போகலாம். நீங்கள் பார்த்துருக்கு, பைக்கில் போகும்போது சரி, காரில் போகும்போது சரி, ஒரு கொடி கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னமோ கொடி காத்த குமரன், கொடி காத்த குமரன் அவர் வந்து கொடிக்காகவே உயிரே விட்டார். அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு கொடிக்காக, நேஷனல் ஃபிளாக்காக ஒரு எம்எல்ஏ ஆனாதான் நான் சட்டத்துக்கு புறமானவன்ற அந்த மைண்ட் செட்டு மைண்டில் வந்துடுது. அதுதான் அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது வந்து நான் ஒரு குறுநில மன்னர் மாதிரி, நான் இந்த இடத்துல எல்லாரையும் நான் வந்து அதிகாரம் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் கண்ட்ரோல் பண்ணலாம், எனக்கு இங்கே எல்லா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லைன்றது மக்களுக்கு தெரியணும். அவங்க ஒரு பணி செய்யறாங்க, அவ்வளவுதான் சார். இப்ப நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். இதுதான் நம்முடைய வேலை. இந்த வேலையை நம்ம செய்யறோம், அவங்க அந்த வேலையை கரெக்டா செய்யணும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா அவங்களுக்கு தான் நம்ம மேல பயம் இருக்கணும். மாறா நமக்கு அவங்க மேல பயம் வந்துருது. ஒரு எம்எல்ஏவா ஒரு அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோமோ செய்யறதுக்கு தானே எம்எல்ஏ. கரெக்ட். அந்த மைண்ட் செட் இன்னமும் மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இல்லை. அது இருக்குது. அது வந்து மாறணும். அது வந்து நம்ம வந்து இதை பல பேர்கிட்ட நம்ம அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்லும் போது நமக்கு தெரிய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கிற அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நான் ஒன்றும் தேவதூதர் கிடையாது, ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் என்னை வந்து நீங்க ஒரு பில்டப்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு நான் சொன்னதா சொல்றேன், சிறந்த மனிதர், அரசியல்வாதின்றது ரெண்டாவது. ஏன்னா அன்றைக்கு தோற்று போன அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அறிவாலயத்தில் வந்து வந்தார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம், ஒரு பாடத்துல மார்க் கம்மியாக வெக்ஸ் ஆகாதீங்க, போய் அழாதீங்க, உட்காராதீங்க, ஒரு தோல்வின்னு சொன்னா தூண்டு விடாதீங்க, கெத்தா வந்து நின்னாரு பாருங்க. இதுதான் ஒரு லீடருக்கு அழகு. கரெக்டா சொன்னீங்க. நம்ம டிஎம்கே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், டிஎம்கே பண்ண ஊழல்களை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அன்றைக்கு ஸ்டாலின் அவர்களா ஒரு சிறந்த மனிதரா பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த தோல்விக்கு முழு காரணம் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு பாருங்க. அதுதான். அப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும், பார்த்து வந்து பாடம் படிக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் வரக்கூடிய தலைமுறையிலையாவது இந்த பணி என்னன்றதை சரியா தெரிஞ்சுட்டு அதை வந்து கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் முனைப்பு காமிக்கணும். கண்டிப்பா. அதை விட்டுட்டு நான் வந்து சம்பாதிக்கிறேன், உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன், கமிஷன் வாங்கி நான் வந்து சாப்பிட்றேன், சம்பாதிக்கிறேன். அதாவது எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து பிசினஸ் கிடையாது, பியூர்லி சர்வீஸ் ஓரியன்ட். இல்ல இது கெத்து கிடையாது, இது ஆடம்பரம் கிடையாது. உங்க காசுல நீங்க சம்பாதிங்க, அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஏக்கர் கணக்கில் நீங்க வந்து ஃபார்ம் ஹவுஸ் என்னன்னாலும் பண்ணுங்க. பட் அரசியல் மூலமா நீங்க எம்எல்ஏவோ மினிஸ்டரோ ஆகிட்டு அதுல இருந்து ₹1 சம்பளத்தோட சம்பாதிச்சீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கல்பிரிட். முதல் குற்றவாளி. அதே மாதிரி சார், நம்ம நிகழ்ச்சி மூலியமா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, ஏன் ஒரு தனியா ஒரு பீரியடே ஒதுக்கி டெய்லி நடக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடாது சார்? கண்டிப்பா சொல்லணும் சார். 1000 சேனல் இருக்குங்க. இதெல்லாம் நீங்க வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க வந்து அந்த சேனலெல்லாம் நீங்க உங்களால் வேற லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியுது. நீங்க இதை டீச் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க. அது எல்லா லெவல்லையும் இருக்கணும். ஒரு கிட்ஸ் லெவல்ல இருக்கணும், ஒரு மிட் லெவல்ல இருக்கணும், ஒரு வேலை வாய்ப்புகள் லெவலில் இருக்கணும். கண்டிப்பா. இப்போ வேலை வாய்ப்புகளுக்கே நம்ம பேசணும். இப்போ வேளா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கே பயமாயிடுச்சு. ஒரு கரூர் ஒரு ஸ்டாம்பீட் மாதிரி ஆயிருமோ அவ்வளவு பேர். ஆமா. ஆனா சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு தனியார் நிறுவனங்களோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடத்தும் போது, ஒரு வேலை வாய்ப்புகள் நடத்தும் போது வந்து ஃபில்டர் பண்ணி ப்ராப்பரா நீங்க வந்து இன்வைட் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வரானா நீங்க டீயே கொடுங்க, ஃபர்ஸ்ட் டிராவல் அலவன்ஸ் கொடுங்க, ஒரு ₹1000 கொடுங்க. நீங்க வந்து சும்மா அவங்கள வந்து வரவழைச்சிட்டு
அவங்கள வந்து அலக்கழிச்சிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அந்த ஒரு முட்டாள்தனத்தை நீங்கள் பண்ண இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு யூ ஷுட் வேல்யூ த ஸ்டூடெண்ட். எஸ், அவனுடைய ஸ்டஃப்பை நீங்கள் முதல்ல வேல்யூ பண்ணுங்க. எல்லாரும் ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டிகிரியோ முடிச்சு தான் வந்திருக்கிறாங்க. ஆமா. ஒரு இன்டர்வியூ கூப்பிட்றீங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயை ஸ்பெண்ட் பண்ணுங்க. 1000 ரூபா கொடுங்க நீங்கள். தப்பு இல்லை. வெதர் யூ செலக்ட் ஆர் நாட், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் இருக்கிறதுக்கு நீங்கள் 1000 பேரை கூப்பிட்டு வச்சு நீ இன்டர்வியூ பண்ணனா அது எங்கே போய் சேர்க்குது? அப்போ இதெல்லாம் அரசாங்கம் வந்து முறைப்படுத்தணும் சார். ஆமா. கல்லூரிகளை வந்து முறைப்படுத்தணும். கல்லூரிகளை வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதுவும் குறிப்பாக தனியார் கல்லூரிகளை. இப்போ வந்து பார்க்குற தனியார் கல்லூரிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஊழல் கொடுக்க, அதாவது என்ன சொல்கிறது, பார்ட்டி ஃபண்டு கொடுக்க வேண்டாம் அப்படிலாம் நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம். ஆமா. அவங்களுடைய ஃபீஸை நீங்கள் முறைப்படுத்துங்க. கண்டிப்பா அதை தான் முக்கியமாக பண்ணணும். அதுதான் முக்கியமாக பண்ணணும். இப்போ அரசாங்கம் சொன்ன ஃபீஸ் அவங்க வாங்குறாங்களா? கிடையவே கிடையாது. அதை மானிட்டர் பண்ணணும். அதான் மானிட்டர் பண்ணணும். எத்தனையோ கல்லூரிகளில் நம்ம கல்லூரிகளுடைய பெயரே சொல்ல முடியும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா அவங்க எழுதுவாங்க பெண்ணிட்டு. ஓகே, 5 lakhs 6 lakhs பெர் இயர். பெரிய இது ஓகேயா? இந்த இதெல்லாம் ஏன்னா நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி எல்லாருமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணிட்டு இதை நீங்கள் கேஷாக தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த பிளாக்ல இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்குது, தனியார் கல்லூரிகள் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்ஜினியரிங் காலேஜஸ்லயே அதெல்லாம் முறைப்படுத்தினாதான் கரெக்டா இருக்கும். கண்டிப்பா அதை முறைப்படுத்தணும். கொடுக்கறதுக்கு மக்களும் தயாரா இருக்காங்க. இல்ல தயாரா இருக்காங்கன்னா நீங்க முறைப்படுத்துனீங்கன்னா சரியாயிரும். சரி, இவ்வளவுதான் ஃபீ வாங்கணும். அந்த ஃபீக்கு 1 ரூபா ஜாஸ்தியா நீங்க வாங்கினீங்கன்னா கல்லூரியை அரசுடைமை ஆக்கிடுவோம். ஓகே, ஒரே விஷயம், கல்லூரியை இழுத்து மூடுவோம்னு சொல்லக்கூடாது. கல்லூரியை நாங்கள் அரசு உடைமை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாலே இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு அதை அரசுடைமை ஆக்கிட்டு செயல்படுத்துங்களேன். நீ சொல்றதை பார்த்தா மெடிக்கலையும் அரசுடைமை ஆக்கிட்டு இருக்கீங்க, மொத்தத்தையும் அரசுடைமை, ஃபுல் அண்ட் ஃபுல் கல்வியை ஃபுல்லாவே அரசுடைமை ஆக்கிடலான்றீங்களா? தமிழ்நாடு அரசுடைமை ஆக்குங்கன்ற, மத்திய அரசுடைமை ஆக்க சொல்லலை. இப்போ நீட்டுக்கு எதிராக அவ்வளவு குரல் கொடுக்குறோம். இப்போ மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இதனால நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது 1% நன்மை கிடைச்சிருக்காங்க சொல்லுங்க. 1%. இப்போ மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ தமிழ்நாடு பீப்புளுக்கு 1% கொடுத்தாரு. இது இல்லைன்னா இன்னொருத்தர் வந்துட்டார், அவ்வளோதான். இன்னொருத்தர் வந்துட்டார். நம்ம நினைச்ச அந்த நீட்டு விளக்கு கிடைக்கல. இல்லை, இப்போ என்னன்னா நீட்டு விளக்கு நமக்கு வேணும்னா இங்கே என்ட்ரன்ஸ் வைக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இங்கே இருக்கக்கூடிய நிறைய மெடிக்கல் காலேஜஸை, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸை அரசுடைமை ஆக்கணும். ஆமாம். அது நீங்கள் அரசியல்வாதிகளுடைய அந்த கல்லூரி அரசுடைமை ஆக்கினீங்கன்னா அது மிக சிறப்பு. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு பணம் எப்படி வந்திருக்கும்? ஊழல் பணம் தான். அவங்க வந்து அரசியல் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, எம்எல்ஏ மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்க, இது 2 வேறுபாடு பார்க்கணும். கண்டிப்பா. இதை இருந்து தைரியமாக அரசுடைமை ஆக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து அரசாங்கம் ஏற்றிட்டு நீட்டுக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கேட்குறோன்னு ஒரு ஆர்டன்ஸை அமைத்து தீர்மானத்தை அமைத்து கவர்னர்கிட்ட அனுப்பி வச்சு பார்க்கணும் கிடைக்குதா இல்லையா. ஆமா, ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சது என்ன வேணா செய்யலாம் சார், என்னனாலும் செய்யலாம். மத்திய அரசாங்கம் பயப்படும். அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசாங்கம் செவிச்சாச்சதுன்னா மக்களுக்காகத்தான், மக்களுக்கு பயந்துதான். இவ்வளவு மக்கள் இங்க கூடுறாங்க, இவ்வளவு மக்கள் இங்க வந்து சென்சிட்டிவா இருக்கிறாங்க, கேட்கறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் மத்திய அரசாங்கம் அன்னைக்கு செவி சாய்த்தது. இன்றைக்கும் மத்திய அமைச்சரை வந்து அந்த பிரகலாத் ஜோஷி அவரை வந்து ராஜினாமா பண்ண வைத்ததுக்கான காரணமும் மக்கள் சக்திக்கு பயந்துதான். தர்மேந்திர பிரதான் அதேதான். அதே அடிப்படையில் இன்றைக்கு நீட்டுக்கும் தமிழ்நாடு அரசு வந்து விலக்கு கேட்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிமோட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த சிலபஸே அவங்களுக்கு புரியாது சார். சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறாங்க, இங்கே ஸ்டேட்டில் படிக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடு இருக்குது. அதே மத்திய அரசு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இல்லை சார், அவங்க அதான் சார் உங்களுக்கு அதாவது வழி நமக்கு தான் சார் தெரியும். ஆமாம், இதனுடைய பெயின், என்னுடைய வழி நம்ம கிட்ட தான் இருக்குது. மத்திய அரசாங்கம் நம்மளை வந்து அப்படி பார்க்கல. அவங்க அந்த மாதிரி பார்த்துருந்தாங்கன்னா அப்படி நினச்சிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது என்னன்னா அந்த மாதிரி போராட்டம் பண்ணி 1 வருடம் விலக்கு கேட்டாங்க. ஆமாம், அதே மாதிரியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போயிருக்கலாம். நம்ம கடைசியில் அந்த இப்பையும் பாருங்க, அந்த நீட் கேஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது நளினி சிதம்பரம் அவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது கோர்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்னால தான் அங்கே வந்து இது வந்து ஸ்பாயில் ஆகுது. என்ன என்ட்ரன்ஸ் இல்லை, தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் இல்லை. அவங்க தமிழ்நாடு லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம். ஒரே கேள்வி சார், அந்த அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ண டைமில் காங்கிரஸும் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்குது. அன்னைக்கு டிஎம்கே பேசவே இல்லையா சார்? பேசணும் இல்லை, அது பேசவே இல்லை. அதை விட அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பிரச்சனை இருந்தது. இங்கே வந்து 2G ஆராசா மேட்ரு ஓடிட்டு இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் அன்னைக்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க பிரச்சனை இல்லை, மாணவர்களோட பிரச்சனையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்கே அதுக்கப்புறம் அங்கே இலங்கை யுத்தம் இப்போ தான் நடந்து போகுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு நீட்டு உள்ள வருது. அப்போ அன்னைக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஜல்லிக்கட்டும் அன்னைக்கு நம்மளை விட்டு போச்சு. ஜல்லிக்கட்டு திருப்பி வந்துருச்சு. அதே மாதிரி நீட்டும் நம்மகிட்ட திரும்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும். ஆனால் திரும்பி வந்தாலுமே இதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இதான் முக்கியம்.
இதே மாதிரியான கண்ட்ரோலை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணணும். நம்பர் 2. 3வது, அரசுடைமை ஆக்கணும். அநேக தனியார் கல்லூரிகளை அரசுடைமை ஆக்கணும். குறிப்பாக அரசியல்வாதிகள் கையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை கண்டிப்பாக அரசுடைமை ஆக்கினா தான் கண்டிப்பாக அதுக்கு வந்து சட்ட போராட்டங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கு அவங்க என்ன தயாரா இருந்து செய்யணும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நம்ம நிகழ்ச்சி மூலியமா பல கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க கையில இருக்கு. மாணவர்களோட நலனை அவங்க எப்படி பாக்குறாங்க இல்லைன்றதை நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் சார். நன்றி.